ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர். நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றிங்க. நம்ம சேனலில் பல பதிவுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி செப்டம்பர் 18 மகாலயபட்சம் ஆரம்ப நாள். மகாலயபட்சம் அப்படின்னா என்னங்க? மறந்தவனுக்கு மகாலயபட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் கடவுள் வழிபாடு அப்படின்றது எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ அதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு பித்ரு வழிபாடு. நம்மளுடைய முன்னோர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய திதி தர்ப்பணம் எல்லாத்தையுமே கரெக்டாக அந்தந்த டைமுக்கு கொடுத்துக்கிட்டே வரணும். அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம டெவலப்மெண்ட்டை நோக்கி போய்கிட்டே இருக்க முடியும். அப்படி கொடுக்காத பட்சத்தில் தான் அவங்களுடைய ஆசீர்வாதம் அப்படின்றது இல்லாமல் போய் பித்ரு தோஷமாக மாறிடுது. நமக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷங்கள் எல்லாமே தீரணும், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மகாலயபட்சம் நாட்களில் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி தர்ப்பணம் எல்லாத்தையுமே கண்டிப்பாக கொடுத்துட்டாலே போதும். இந்த 15 நாட்களில் நம்ம கொடுக்கக்கூடிய திதி தர்ப்பணம் அப்படின்றது உங்களுக்கு முந்தைய தலைமுறை அப்பா அம்மா மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஒட்டுமொத்த முன்னோர்கள் வம்சத்துக்கே நீங்கள் கொடுக்கக்கூடிய திதி தர்ப்பணமாக இது போய் சேரும். அவங்க எல்லாருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைச்சே தீரும். இந்த மகாலயபட்சம் ஆரம்ப நாள் இன்னைக்கு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டம்ளரோ இல்லை சோம்போ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான ஒரு வாட்டர், அதாவது எச்சில் படாத வாட்டராக நீங்கள் நல்ல வாட்டராக எடுத்துக்கோங்க. இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய சமையல் அறை கிச்சன் இருக்கும் இல்லைங்களா, அதில் இந்த தண்ணீரை அப்படியே வச்சுடுங்க. மூடி வைக்க வேண்டாம், திறந்து தான் கண்டிப்பாக வைக்கணும். இது ஏன் வைக்கிறோம் அப்படின்னா முன்னோர்கள் தினசரியே நம்மளுடைய வீட்டுக்கு இரவில் வருவாங்க அப்படின்றது தான் ஐதீகம். அதுலேயும் இந்த மகாலயபட்சம் அப்படின்றது ரொம்ப விசேஷமானது இல்லைங்களா. அதனால் இந்த நாளில் நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் நீங்கள் கிச்சனில் வச்சுட்டு படுங்க. காலையில் எழுந்திரிச்சு அதை நீங்கள் அப்புறப்படுத்திக்கலாம். சிங்கில் கூட ஊற்றிடலாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு வைக்கணும். இதை இந்த நாளில் மட்டும் கிடையாதுங்க, மகாலயபட்சம் வரக்கூடிய 15 நாட்களுமே நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஒவ்வொரு அமாவாசைக்குமே இதே மாதிரி நீங்கள் செஞ்சலாம். உங்களுக்கு பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர.